Hello everyone, I'm Anish from Alice Blue. Welcome back to our Alice Blue Tamil YouTube channel. இந்த ஷார்ட்ல நம்ம வந்து CCI இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ் அப்படின்ற இந்த இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1980s டொனால்ட் லாம்பர்ட் அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்சாரு. கமாடிட்டியில் இருக்கக்கூடிய சைக்ளிக்கல் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஒரு பாட்டமை எப்படி கேப்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாட்டமை கேப்சர் பண்ணுறதுக்கு லெங்த் அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 50 வச்சுக்கிறேன். ஸோ HLC வந்து 3லே இருக்கட்டும். இங்கே நீங்கள் ஒரு பாட்டம்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஓவர் சோல்டு. இது வந்து ஒரு ஆசிலேட்டர், மொமெண்டம் ஆசிலேட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷன் நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து +100 அண்ட் -100 இருக்கு. -100க்கு கீழே வந்துடுச்சுன்னா பிரைஸ் வந்து ஓவர் சோல்டு இருக்குது. +100க்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஓவர் பாட்டில் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓவர் சோல்டு ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓவர் சோல்டு ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் எப்போ வந்து நமக்கு இந்த 0 லெவலுக்கு மேலே க்ளோஷர் கொடுக்குதோ அப்போ நாம அங்கிருந்து ஒரு மொமெண்டம் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். எப்படி அப்போ இங்கிருந்து நம்ம வந்து ஒரு மொமெண்டம் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பாயிண்ட்ல க்ளோஷர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லோ அஸ் அன் எஸ்எல் ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஹை இஸ் அ டார்கெட் அண்ட் இதுக்கு மேலே ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் மேக்ஸ் டு மேக்ஸ் இது வரைக்கும் டார்கெட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்த்துக்கலாம். இதை பற்றின ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ நம்மளோட சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா லாங் ஃபார்ம் வீடியோவில் அட்ரஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.